லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 24. இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் பரலோகம் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு இயேசுதான் நுழைவாயில். இயேசு மூலமாகத்தான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 9. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர். ஆக இயேசு கிறிஸ்துதான் வாயில். யோவான் 14:6. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆக இயேசு கிறிஸ்துதான் நமக்கு வழி. யோவான் நற்செய்தி 3:36 பார்க்கின்றோம், மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். யோவான் 3:16. தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே பாவிகள். கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் நாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். தன் பரிசுத்த இரத்தத்தால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திற்கு செல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட வல்லமை, அதிகாரம் இயேசுவுக்குத்தான் இருக்கிறது. இயேசு மூலமாகத்தான் நம்மால் பரலோகம் செல்ல முடியும். ஆகவே இயேசுவை முழுமையாக நம்புவோம், விசுவசிப்போம், இறை ஆசிரை பெறுவோம்.